அடுத்ததான் வந்துட்டு மீடியாவுக்கு நிறைய பேருக்கு இவர் நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து சுற்றி சுற்றி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து பெர்ஃபெக்ஷன். ஏதாவது ஒரு இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு ஒரு அஜெண்டா கொடுத்தா கூட வந்து அந்த பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி டைமிங் ஒன்று சொன்னார்னா அது கரெக்டாக அந்த டைமில் வந்துடும். ஒரு மெசேஜ் போட்டால் கூட அது ஒரு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ½ அன் ஹவரில் ரிப்ளையும் வந்துடும். ஸோ இவ்வளோ ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்க முடியுமான்னு சொல்லி அடிக்கடி ஒரு பார்த்து நான் வியந்திருக்கேன். ஸோ ப்ரொடியூசர் தனஜெயன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ கிறிஸ்டி. இங்கே வந்திருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மதிய வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தினுடைய முதல் நிகழ்வு இது வந்து ஒரு அறிமுக விழா மாதிரி தான். அடுத்தடுத்து நிறைய இருக்குது. ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச் இதெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு அறிமுகப்படுத்தணும், இந்த என்டையர் குழுவை வந்து உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தணும் தான் இந்த விழாவை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். வந்திருந்து சிறப்பித்த அனைத்து ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அண்ட் உங்களை சந்தோஷமாக உங்களை வெல்கம் பண்ணதில் ஹாப்பி. அண்ட் விமலா மேம், நீங்களும் மேடைக்கு வரணும். பவிஷ்னுடைய அம்மா விமலா மேமை நம்ம அன்போடு அழைக்கிறோம். மேடைக்கு வாங்க மேடம், வாங்க மேடம். உங்களுடைய பிளஸிங் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்க முடியாது. எங்களுக்காக மேடைக்கு வாங்க மேடம். கொடுத்துரு. ஒரு பொக்கே ப்ரெசென்ட் பண்ணுமா நீங்கள் போய். முதல்ல தினேஷ் ராஜ்க்கு நன்றி. தினேஷ் சார், உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து நாங்கள் வந்து 3 படம் பண்ணிகிட்ருக்கோன்னா அதுக்கு காரணம் அவருடைய அந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மிகப்பெரிய சப்போர்ட். அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் டிசிப்ளின் தான். அவங்க வந்து ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் டிசிப்ளினாக எதிர்பார்ப்பாங்க. அதை நாங்கள் வந்து எங்களுடைய குழு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருப்போம். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை பார்ட்னர் அண்ட் ஒய்ஃப் லலிதா. ஷீ டஸ் எவ்ரி ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் என்னுடைய ராஜேஷ் ப்ரொடக்ஷன் ஹெட்டு, அவர் பயங்கரமாக எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. செல்லன் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல். அந்த ஹோல் டீம் ரொம்ப டிசிப்ளினாக பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இந்த படத்தை நாங்கள் பர்ஃபெக்டாக எதுக்குமே யாருக்கும் பாக்கி இல்லாமல் ஒரு படத்தை முடிக்கிறது, டைமில் முடிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் அமைஞ்சால் தான் முடியும். அதுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக எங்களுக்கு கிடைச்சது மகேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எதுக்காக சொல்லுன்னா, இந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். முதல்ல நான் சொன்னது, இந்த கதை வந்து எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, சரி இதை வாங்குறவங்களுக்கும் பிடிக்குமா, ஒரு தடவை நீ போய் கதை சொல்லுப்பா அப்படின்னு. எந்த ஹெசிடேஷன் இல்லாமல் சார் யார்கிட்டனா சொல்லுங்கள் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னாரு. முதல்ல போயிட்டு அவர் கதை சொன்னது வந்து திங்க் மியூசிக், சந்தோஷ்ஜி அண்ட் மணி அண்ட் மகேஷ் எல்லாம். இங்கே மணி வந்திருக்காரு, தேங்க்யூ மணி. அவங்க எல்லாம் கதை கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் போட்டாங்க, சார் சூப்பராக இருக்குது சார், செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது, நாங்கள் வந்து இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க முன் வந்தாங்க. இது நான் சொல்கிறது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. படம் ஆரம்பிக்கவே இல்லை, ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணல, எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராசஸாக எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு இயக்குனர் ஒரு சிறப்பான கதை எடுத்திருந்தாருன்னா, அதாவது எழுதியிருந்தாருன்னா எப்படி நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அது பிறகு அவங்க சொன்னது தான் ஃபாக்சன், பிரதீப் அண்ட் பிரதீப் ரொம்ப சூப்பராக வந்தார். அவர் பயங்கர எனர்ஜி. அவங்களுடைய இண்டிபெண்ட் ஆல்பம் எல்லாம் பயங்கர ஹிட்டு. அவங்க வந்து திங்க் மியூசிக்கில் ஒரு செல்ல பசங்க, அவங்கள வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அப்பா டைரக்டர்கிட்ட சொன்னேன், டைரக்டர் நீயாச்சு, அவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எப்படின்னு ஒரு ஜென்சி கிட்ஸ் எப்படி பாட்டு கொண்டு வருவாங்களோ நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அது பிறகு சிறப்பாக இந்த படத்தில் ஒரு 4 பாடல்களும் நல்ல ட்ரெண்டிங்கான பாடல்களாக பண்ணியிருக்காங்க. அது பிறகு பிஜிஎம்மும் சரி. நாங்கள் அந்த படத்தை அறிமுகம் ஃபாக்சன் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தா அவர் பரிமளா அன்கோ படம் பண்ணி படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் கால் பண்ணி, என்னப்பா இன்ட்ரொடக்ஷன் நம்ம போடணும்னு நினச்சோம், உங்கள் பேர் வேறு இடத்துல வந்துடுச்சு அப்படின்னு. அடுத்தது அவர் வந்து லவ் பைட் படமும் பண்ணுறாரு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில், சந்தான சார் நடிப்பில். தொடர்ந்து 5 படம் போயிட்டுருக்கு அவருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் படத்தில் ஆரம்பித்த அவருடைய ஜேர்னி இன்னைக்கு நிறைய படங்கள் ஃபாக்சன் டீம் பண்ணுறது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் திங்க் மியூசிக் டீம் தான். அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க இந்த படத்தினுடைய ஒரு நம்பிக்கை கொடுத்தது வந்து திங்க் மியூசிக் தான். திங்க் மியூசிக் அந்த படத்தெல்லாம் கதை கேட்டுட்டு 2.5 மணி நேரம் கதை கேட்டாங்க. கேட்டுட்டு எஸ் இந்த படம் நல்ல படம் பண்ணலாம், நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அது பிறகு எல்லாமே அமைஞ்சது. அது பிறகு எல்லாமே பவிஷ் வந்து ரொம்ப நிறைய கதைகள் கேட்டிருந்தாரு. அந்த கதைகள் கேட்கும்போது அவருக்கு வந்து என்னென்னா, ஒரு நம்ம அடுத்ததாக பண்ணுற ஒரு படம் சிறப்பாக இருக்கணும், ஹீரோவாக நம்ம நடிக்கிறோம். முன்னாடி படம் வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் இயக்கிட்டாரு. அதனால வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம். இப்போ ஒரு புது இயக்குனர் வரும்போது அவர் வந்து ரொம்ப தயங்கி என்ன கதை எப்படி வந்து என்னால் செட் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு மேடம் விமலா மேடமும் அவரும் சேர்ந்து எல்லாம் கேட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கதை பிடிச்சவொன்னே தான் இந்த கதையை சூஸ் பண்ணாங்க. அப்போது அவங்க ஒரே கண்டிஷன் தான் சொன்னாங்க, சார் சீக்கிரமாக படத்தை முடிக்கணும், ரொம்ப டிலே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் ஒரு 5 மாதத்துக்குள்ளே முடிக்கிறோமா அப்படின்னு சொன்னோம். 5 மாதன்றது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதாவது ஏன்னா டேட் கிடைக்கணும், நிறைய முக்கியமான ஆர்டிஸ்டோடைய டேட்டு. பர்டிகுலராக கே. ரவிக்குமார் சார் வந்து அந்த டைமில் கர படத்தில் பிஸியாக இருந்தார். ப்ளஸ் நம்முடைய செல்வராகன் சார் அவரும் பிஸியாக இருந்தார்.
பட் எப்படியோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை முடிச்சு இப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்துட்டோம். மிக முக்கியமாக நான் வந்து நன்றி சொல்ல வேண்டியது கேஎஸ் ரவிக்குமார் சாருடைய சப்போர்ட் மிக பெருசு இந்த படத்துக்கு. அவர் வந்து ஒரு குருவாக இருந்து மகேஷ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். படம் ஃபுல்லாக மேக்கிங்லேயே அவருடைய அந்த எமோஷனல் கேரக்டர் ரொம்ப எங்களுக்கெல்லாம் நெகிழ்வாக இருந்தது. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அது பிறகு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு கேரக்டரில் நம்முடைய செல்வராகன் சார் வந்து பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணார். ஆனால் நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணார், சார் எனக்கு ஃபீவர் போயிட்டே இருக்குது, காலையில் எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாக தான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறாரு. இன்னைக்கு காலையில் மெசேஜ் பண்ணார், சார் சாரி சார், நான் ட்ரெயிலரில் கண்டிப்பாக ட்ரெயிலர் லான்ச் ஆடியோ லான்ச்சில் இருப்பேன், எனக்கு உடம்பு ரொம்ப இதுவாக இருக்குது, எழுந்து வர முடியல அப்படின்னாரு. அவர் கண்டிப்பாக இருப்பார். அவருடைய கேரக்டரும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பேசப்படும். வி ஆர் வெரி ஹாப்பி. பவிஷ் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக 2வது படத்திலே, முதல் படம் என்பது அவருக்கு வந்து பல நடிகர்கள் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு ஆல்ரவுண்டரா ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து நல்ல என்டர்டெய்னிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. 3 சாங்கில் வந்து செமையான டான்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு முழுமையான ஒரு ஹீரோவை நம்ம வந்து பவிஷில் பார்க்க போகிறோம் இந்த படத்தில். பவிஷ்க்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு பிறகு அவருடைய கரியர் ஒரு நல்ல இடத்துக்கு போகின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பவிஷ் இஸ் வெரி டிசிப்ளின். தினேஷ் சார் சொன்ன மாதிரி வெரி டிசிப்ளின் ஆர்டிஸ்ட். 6:30 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து த்ரூ அவுட் இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிற வரையும் ஃபுல்லாக இருந்தார். இப்போ ப்ரொமோஷனில் என் கூட இருக்காரு. அவருக்கு நன்றிகள். இந்த படத்து மூலமாக நாங்கள் நாகதுர்காவை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பேர் நாகதுர்கா. நாங்கள் வந்து தெலுங்கில் வந்து அவங்களுடைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்கும். என்னடா 300 மில்லியனா, 400 மில்லியனா, 150 மில்லியனா அப்படிலாம் வியூஸ் இவங்க வீடியோ போட்டாலே என்னடா பண்ணுறாங்க இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் அவ்வளோவா டான்ஸ் டைரக்டர் கொடுக்கல, ஏன்னா கொஞ்சம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாக ஹீரோ சென்ட்ரிக்கான படம். பட் ஆனாலும் அவங்க வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய டான்சிங் சென்சேஷன் அப்படின்னு தெலுங்குல. இந்த படத்தில் வந்து ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி சார்மிங். ரொம்ப அழகாக இந்த படத்தில் அந்த கருத்தை உள்வாங்கி டயலாக்கை உள்வாங்கி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி ஷி வில் கம் அ பிக் ரவுண்ட் இன் தமிழ் சினிமா. ஆல்ரெடி தெலுங்கில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து தமிழ்லையும் ஒரு ரவுண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் கூட சேர்ந்து ஒரு லைவ் வயரா ஒரு ஃபயரா ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா வனிதா மேடம். வனிதா வந்து லைவ் ஃபயர் எல்லாம் சேர்ந்து படத்தில். அதோட என்னன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வனிதா மேம் கிட்ட என்னன்னா, அவங்க கேரக்டர் வந்து ஒரு 6 நாட்கள் நடிக்கணும்னு சொல்லும்போது வந்து சொல்றாங்க, சார் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு நாள் கூட நடிக்கிற, சம்பளம் எல்லாம் பேசாதீங்க, ஏற்கனவே சம்பளம் பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணால் நான் சம்பளம் அதிகமாக கேட்பலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நடிக்க வந்தாங்க. அதாவது பாட்டில் நடிக்கிறேன் அப்படிலாம் வந்தாங்க பாருங்க. டேரக்டர் சொன்னார், சார் அந்த அம்மா வந்து இந்த பாட்டில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நானே எப்படி இருந்துச்சேன், சரிடா இவ்வளோ சின்சியராக பண்ணும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட, சார் அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் நம்ம சம்பளம் கொடுக்கணும், ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரா அவங்க உழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த அளவு வந்து பெரிய லெவலில் வனிதா விஜயகுமார் இந்த படத்தில் அவங்களுடைய டீசரில் பார்த்தீங்க, அவங்களுடைய டயலாக்கும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி கண்டிப்பாக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து சௌந்தர்யா மேடம் ஒரு அம்மா கேரக்டரில் ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இந்த படத்தில் ஆதித்யா வந்து திடீர்னு வந்து ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து ஒருத்தர் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஆதித்யா கதிர் டைரக்டர் சொன்னார், சார் ஆதித்யா கதிர் போடலான்னு. அந்த சீனில் வந்து ஆதித்யா வந்து பிண்டிட்டார். ஃபுல் டே நாங்கள் எடுத்தோம். அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு லெங்க்தியான ஒரு சீனு, ரொம்ப அருமையாக அவரும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய முழுமையான கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ஒரு படைப்பாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட முக்கியமாக இந்த படத்தை நாங்கள் வந்து படம் முடிஞ்ச உடனே டபுள் பாஸ்ட் ரெடியாகுது, நாங்கள் படத்தை போட்டு காமிக்கிறோம். உடனே பிளாட்ஃபார்ம்லேருந்து சரி, அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம், அது பிறகு வந்து சேட்டலைட் எல்லாருமே நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, யூத்துக்கான படம், இந்த கால ஜென்ரேஷனுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை வந்து அவங்களும் டைப் படத்துக்கு ரெடியாக வரும்போது தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வருது, ஒரு நல்ல படத்தை நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அதே மாதிரி சொல்லுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த படத்தில் இதுவரையும் வந்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு காமிக்கும் போது நீங்களும் அதே மாதிரி நல்ல கருத்தை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எங்களோட சேர்ந்து பணியாற்றின எங்களுடைய குழு மொத்தமாக மகேஷ் ராஜேந்திரன் ஆரம்பித்து பிஜி முத்தையா, அது பிறகு வந்து எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார், அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், இவங்க எல்லோருக்கும் நன்றி. காஸ்டியூமர் எல்லோருமே ரொம்ப அழகாக இந்த படம் வந்து என்ன பிளான் பண்ணமோ 45 நாளில் எடுக்கணும். அதில் வந்து நிறைய கால் ஷீட் வரும், 60 கால் ஷீட் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பிளான் படி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அதை கரெக்டாக மகேந்திரன் வந்து மகேஷ் ராஜேந்திரன் ரொம்ப அழகாக பண்ணார். அவருடைய டீம் ஃபுல்லாக, அதாவது டெக்னீஷியன் டீம் எல்லாம் அவ்வளோ அழகாக உடைச்சாங்க. ஒரு சின்ன படம், அதாவது நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்டையர் டீமும் ஆர்டிஸ்ட்டும் ஒருங்கிணைஞ்சு வந்தால் தான் பண்ண முடியும். அதை இந்த குழு எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு படம் எடுக்கும்போது நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு படக்குழு கொடுத்துடலாம். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் இழுத்துட்டே போகலாம்,
படத்தை முடிக்காமல் போயிட்டே இருக்கலாம், திருப்பி ரீஷூட் பண்ணணும் சொல்லலாம், அப்படி எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் ரீஷூட்னு நாங்கள் பண்ணல. அவர் மகேஷ் வந்து அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒரு நாள் கூட ரீஷூட் இல்லை. பிளான் என்ன பண்ணாரோ அதை தான் எடுத்தார். அதாவது ஸ்கிரிப்டில் என்ன இருந்ததோ அதை தான் எடுத்தார். அதை அப்படியே எடிட் பண்ணி எங்களுக்கு காமிச்சாரு. அதில் நாங்களே சொன்னோம், சார் நம்ம கதையாக படிக்கும்போது நல்லா இதெல்லாம் இருக்கும், பட் இந்த சீன் தேவையா, இதெல்லாம் கொஞ்சம் லெங்க்த்து கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் எடிட் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணமே தவிர படமாக பர்ஃபெக்டான ஒரு படமாக எடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு மகேஷ் ராஜேந்திரன். ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதை விட பெட்டரான விஷுவல்ஸோட அருமையான ஒரு படமாக கொடுத்துருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க நம்புகிறேன். வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றி. இந்த விழாவை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சுப்பிரமணிய சிவா சாருக்கும் நன்றி. உங்களுடைய சப்போர்ட் வேணும் சார் இந்த படத்துக்கு. அண்ட் இதோட முக்கியமாக எங்களுடைய அடுத்த படங்கள் 2 படங்களுடைய ஹீரோஸ் இங்கே வந்திருக்காங்க. கேபிஏ பாலா அவருடைய நடிப்பில் இப்போ ரீமேட்ச் படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு. பாலாவுக்கு நன்றி இந்த விழாக்கு வந்ததுக்கு. காட்ஸ் இல்லான்னு ஒரு படம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நிறைய சிஜி ஒர்க்கு. அந்த படத்தை நாங்கள் அந்தளவு பிளான் பண்ணல, பட் ஆனால் சிஜி நிறைய வந்துடுச்சு. அந்த சிஜியோட சேர்ந்து தர்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. யங் நடிகர்கள், இளம் நடிகர்களுக்கு வந்து இளம் நடிகர்கள் கூட இருக்கணும் ஒரு ப்ரொமோஷன்லையும் எல்லாத்துலேயும். நான் அப்படி தான் ஒரு விஷயம் சொன்னேன். உடனே 2 பேரும் நான் வந்துடுறேன் சார், பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், பவிஷ் ப்ரோவோட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் என்டையர் குழு இங்கே வந்திருந்து இதை நடித்த ரம்யா மேடத்துக்கும் சரி, இதில் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி. வந்திருந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.